ஓம் சாந்தி. நாம் தெய்வீக குணங்களை தாரணை செய்கின்ற ஆத்மா. நாம் அகண்ட மகாதானி ஆத்மா. நாம் சக்திசாலி ஆத்மா. அனைத்தையும் விட மிக நல்ல தெய்வீக குணம் அமைதியாக இருப்பதாகும். நாம் அதிக சப்தங்களில் வராமல் இருக்கின்றோம். நாம் இனிமையாக பேசுகின்றோம். நாம் இப்பொழுது பேச்சுக்களிலிருந்து, சைகைகளிலிருந்து அமைதிக்கு செல்கின்றோம். அனைத்திலும் முக்கியமான தாரணை தூய்மையின் தாரணை ஆகும். ராயல் குழந்தைகளாகிய நாம் இப்பொழுது தெய்வீக குணங்களை தாரணை செய்து கொண்டிருக்கின்றோம். சீர்கெட்டவர்களை சீர்படுத்தக்கூடியவர், பதித்தர்களை பாவனமாக்குபவர் ஒரே ஒரு தந்தைதான் ஆவார். தந்தைதான் சத்கதியின் வள்ளல், வழிகாட்டி, விடுவிப்பவரும் அவர் ஒருவரே ஆவார். இது கலியுகத்தின் கடைசியாகும். சத்தியுகத்தில் ஆதி சனாத்தன தேவி தேவதைகளின் இல்லற மார்க்கம் இருந்தது. இல்லற மார்க்கத்தினருக்கு தான் மகிமை பாடப்பட்டிருக்கின்றது. நாம் யாரிடத்திலும் அதிகம் பேசாமல் மிக குறைவாக பேசுகின்றோம். மிக இனிமையாக பேசுகின்றோம். நம்முடைய வாயிலிருந்து எப்பொழுதும் ரத்தினங்கள் தான் வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றன. புது உலகம்தான் இப்பொழுது பழைய உலகமாக ஆகிவிட்டது. படைப்பவர் மற்றும் படைப்புகளை அறிந்தவர்கள்தான் ஆஸ்திகர்கள். அனைத்து ஆத்மாக்களையும் சதோப்பிரதானமாக ஆக்குவது தந்தைதான். ஆத்மாக்களாகிய நாம் எங்கு வாசம் செய்தோமோ அது பிரம்ம தத்துவமாகும். ஆத்மா அழிவற்றதாகும். இது அழிவற்ற நாடகமாகும். பழைய உலகை புதிதாக ஆக்குவதற்காக தந்தை வரவேண்டியதாக இருக்கின்றது. நாம் எப்போது பதித்தமாக ஆகின்றோமோ அப்போது தந்தையை அழைக்கின்றோம். ராவணன் வந்து நம்மை பதித்தமாக ஆக்குகின்றான். பரமபிதா பரமாத்மா வந்து நம்மை பாவனமாக ஆக்குகின்றார். பிரம்மாவின் பகல் மற்றும் பிரம்மாவின் இரவு பாதி பாதியாகும். ஞானத்தின் மூலம் பகல் ஏற்படுகின்றது. இப்பொழுது அனைவரின் நிலையும் இற்றுப்போன நிலையில் இருக்கின்றது. அதை மாற்றுவதற்காகத்தான் தந்தை வந்திருக்கின்றார்.
இப்பொழுது அசுர குணமுடையவர்களாகிய நம்மை தெய்வீக குணமுடையவர்களாக தந்தை ஆக்குகின்றார். தந்தை ஒரே ஒரு முறை வந்து அனைவருக்கும் சத்கதி கொடுக்கின்றார். படைப்புகளின் முதல் இடை கடையின் ஞானம் படைப்பவராகிய தந்தைதான் நமக்கு புரிய வைக்கின்றார். ஞானத்தின் மூலம் நமக்கு சத்கதி ஏற்பட்டு விடுகிறது. இந்த ஞானம் தந்தையை தவிர வேறு யாரும் புரிய வைக்க முடியாது. தந்தை ஒரே ஒரு முறை வந்துதான் ஞானத்தை புரிய வைக்கின்றார். தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக ஆக்குகின்றார். ஞானக்கடல் ஒரே ஒரு பரமாத்மாதான். நாம் அனைவரும் பக்தியின் கடலாக இருக்கின்றோம். ஞானத்தின் அதிகாரியாக தந்தை மட்டுமே இருக்கின்றார். அவர்தான் உயர்ந்ததிலும் உயர்ந்தவராவார். அனைவரையும் படைக்கக்கூடியவர் ஒரே ஒரு சிவ தந்தைதான். அவர் ஞானக்கடலாக, தந்தையாக, ஆசிரியராக, சத்குருவாக இருக்கின்றார். நமக்கு அவர் மீது நிச்சய புத்தி ஏற்பட்டிருக்கின்றது. நாயகிகளாகிய நம் அனைவருக்கும் நாயகனாக அவர் இருக்கின்றார். நாம் ஆத்ம அபிமானியாகி தந்தையை நினைவு செய்யும் பொழுது விகர்மங்கள் விநாசமாகி விடுகின்றன. இந்த யோகத்தை தந்தை இப்பொழுதுதான் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். இந்த நேரத்தில் பழைய உலகம் மாறிக்கொண்டிருக்கின்றது. நாம் இப்பொழுது தேவதைகளாக ஆகிக் கொண்டிருக்கின்றோம். நாம் உண்மையான நாயகிகளாக ஆகின்ற பொழுது உயர்ந்த பதவியை அடைகின்றோம். உயர்ந்த பதவியை அடையச் செய்வதற்காகத்தான் தந்தை நமக்கு படிப்பை படிப்பிக்கின்றார். நாம் படித்த பிறகு மற்றவர்களுக்கு கற்பிக்கின்றோம். நாம் அதிகமாக சேவை செய்து தந்தையின் உள்ளத்தில் அமர்கின்றோம். தெய்வீக குணங்களை தாரணை செய்து உயர்ந்த நிலையை நாம் அடைகின்றோம். நாம் ஃபரிஸ்தாக்களாக ஆவதற்காக அப்படிப்பட்ட குணங்களை தாரணை செய்கின்றோம். தந்தையின் பண்டாரா எப்படி எப்போதும் நடந்து கொண்டிருக்கின்றதோ, தினமும் கொடுத்து கொண்டே இருக்கின்றதோ, அதுபோல நம்முடைய அகண்ட நங்கூரமும் கூட நடந்து கொண்டே இருக்கின்றது. ஏனெனில் நம்மிடத்தில் ஞானம், சக்தி மற்றும் குஷியின் பண்டாரா இருக்கின்றது. எனவே
தினசரி தனக்கு கிடைக்கும் கஜானாவை பார்த்து பிறகு நமக்காகவும் மற்றவர்களுக்காகவும் பயன்படுத்துகின்றோம். அனைவரிடத்திலும் மிக பணிவுடன் மற்றும் அமைதியாக நாம் பேசுகின்றோம். வார்த்தைகள் மிக இனிமையாக வைத்துக் கொள்கின்றோம். சூழ்நிலையை அமைதியாக வைத்துக் கொள்கின்றோம். ஆகையால் சேவையில் வெற்றி அடைகின்றோம். உண்மையிலும் உண்மையான நாயகிகளாகி ஒரு நாயகனை நாம் நினைவு செய்கின்றோம். அனைத்து கஜானாக்களையும் தனக்காகவும் மற்றும் மற்றவருக்காகவும் பயன்படுத்தக்கூடிய அகண்ட மகாதானி ஆத்மா நாம். கேட்பதை மனனம் செய்து சக்திசாலியாக ஆகின்ற ஆத்மா நாம். நம்மை தேடி கண்டெடுத்த இனிமையிலும் இனிமையான தாயும் தந்தையும் ஆகிய பாப்தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள். ஓம் சாந்தி.